ஹாய் செல்குட்டீஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சாமை அரிசியில் அதாவது லிட்டில் மில்லட்டில் நம்ம ஒரு தோசை செய்ய போகிறோம். அந்த தோசை மாவு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பரான ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒரு தோசை நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையானது இதுக்கு நீங்கள் ஒரு கப்பு சாமை ரைஸ் அதை எடுத்துக்கணும். இட்லி மாவு பழசாகும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு கப் எடுத்து வச்சுக்கணும். இப்போது அந்த கப்பும் இப்போ இந்த சாமை அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சால்ட் போட்டுக்கணும். இதை நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அதில் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போது அதை ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். அப்போ கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். அப்போ நம்ம சூப்பராக கிறிஸ்பியாக யம்மியாக டேஸ்டியாக இந்த மாதிரி ஒரு தோசை நமக்கு கிடைக்கும். அது சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக கார தோசையை விட சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த சாமி ரைஸ்க்கு ஒரு டேஸ்ட்டு. நம்ம வேறு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம்னா அது டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அப்பிடைசிங்காக இருக்கும். இங்கே மகேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா காக்காவே வர்றதில்லை. நம்ம காக்கா பார்க்கவே முடியாது அவ்வளவா. அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வந்த பின்ன சரி நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது காக்காவுக்கு உணவு வைக்கிறது. அதனால நான் என்ன பண்ணுவேன், டெய்லி காக்காவுக்கு போய் வச்சிட்டு இருந்தேன். சடனாக ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு காக்கா அங்கே உட்காந்துட்ருக்கு. ஸோ இப்போது ஒரு 2-3 காக்கா தான் இருக்கும். ஆனாலும் நமக்கு எப்படியோ அது வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ப்ரவுட்டட் கிரெயின்ஸில் கூட நம்ம தோசை செய்யலாம். ஸ்ப்ரவுட்டட் ராகி அதுலேயும் செய்யலாம். ஏன்னா ராகி எல்லாம் ரொம்ப ஹெல்த்து. அது நிறைய கால்சியம் சத்து அதில் இருக்குது. அதனால் நம்ம நம்மளோட டெய்லி டயட்டில் நம்ம இதெல்லாம் சேர்த்திக்கணும். அப்போ நம்ம எப்படி இதை செய்யலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு கப்பு இட்லி பேட்டர் நமக்கு மீதி ஆகும்ல,